கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் வாழ்க வாழ்கவே, கர்த்தாதி கர்த்தர் மன்னாதி மன்னன் வாழ்க வாழ்கவே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் வாழ்க வாழ்கவே, கர்த்தாதி கர்த்தர் மன்னாதி மன்னன் வாழ்க வாழ்கவே. மகிமை உமக்குத்தான், மாட்சிமை உமக்குத்தான், மகிமை உமக்குத்தான், மாட்சிமை அதுவும் உமக்குத்தான். திசை தெரியாமல் ஓடி அலைந்தேன், தேடி வந்தீரே, சிலுவையில் தொங்கி ரத்தம் சிந்தி ரட்சித்து அனுத்தீரே. திசை தெரியாமல் ஓடி அலைந்தேன், தேடி வந்தீரே, சிலுவையில் தொங்கி ரத்தம் சிந்தி ரட்சித்து அனுத்தீரே. மகிமை உமக்குத்தான், மாட்சிமை அதுவும் உமக்குத்தான், மகிமை உமக்குத்தான், மாட்சிமை அதுவும் உமக்குத்தான். மகிமை உமக்குத்தான், மாட்சிமை உமக்குத்தான், மகிமை உமக்குத்தான், மாட்சிமை அதுவும் உமக்குத்தான். எல்லா கனமும் மகிமையும் எங்கள் ஆண்டவர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஒருவரானபடியினால் உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்தில் தேவ பிரசன்னம் இந்த நாட்களில் எங்களை அதிகமாய் மூட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளை தியானிப்பதற்கு ஏசாயா 52 அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கிறேன். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்தச்சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. அன்பு தேவப்பிள்ளைகளை, வாசித்த வசனத்தில் எருசலேமை குறித்து ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன சொல்கிறார்? நீ எழும்பு எழும்பு சீயோனை, எழும்பு உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லுகிறதை பார்க்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது எருசலேமுடைய நிலை என்ன? விழுந்து போன ஒரு நிலை. வாழ்க்கையிலே விழுந்து போன சந்தர்ப்பங்கள் அநேகருக்கு உண்டாகிறது. சில நேரங்களிலே நீங்கள் எதிர்பாராத விதத்தில் தடுமாறி விழுகிறது போல விழுந்து போகலாம். சில நேரங்களிலே நாம் கவனக்குறைவினாலே சில காரியங்களை செய்ததினாலே சில விஷயங்களிலே நம்ம விழுந்து போகலாம். நம்மளை விழச் செய்வதற்கு இந்த பூமியில் ஒருவன் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். என் சத்துருவே, என்னை குறித்து நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், என் தேவன் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார் என்று நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவாகிய சாத்தானை பார்த்து தைரியமாக சொல்ல வேண்டிய ஒரு காலத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னை கேட்கிற அருமையானவர்களே, வாசித்த இந்த வசனத்தில் பாருங்கள். விழுந்து போன இந்த எருசலேமை குறித்து கர்த்தர் சொல்கிறாரு, தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. 2வது வசனம், எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்று பார்க்கிறோம். அப்போ எழுந்திருக்க வேண்டிய சூழ்நிலை எதில் இருந்தென்றால், தூசியை உதறிவிட்டு நம்ம எழும்ப வேண்டும். ஒரு மனிதன் கீழே விழும்போது அவன் மேலே தூசி படிக்கிறது, அழுக்கு உண்டாகிறது, கரை உண்டாகிறது. ஆனால் அதிலிருந்து எழும்ப வேண்டியது அவசியம். பாருங்கள், நம்ம தற்செயலாய் நடந்து போகும்போது ஒருவேளை கால் தடுமாறியோ அல்லது ஏதோ ஒரு தடுமாற்றத்தில் கீழே விழுந்து விட்டால் நாம் ஒரு நாள் அதிலே கிடந்து விடுவதே கிடையாது. அதிலிருந்து எழும்பி முதலாவது செய்கிற காரியம் என்ன தெரியுமா? நம்ம உடம்பில், நம்முடைய உடையில் எங்கெல்லாம் தூசிகள் பட்டிருக்கிறதோ அதை உடனே தட்டி அதை சீர்படுத்தி விட்டு நம்ம எழுந்து அடுத்த நம்முடைய முயற்சிக்கு நாம் செல்லுவோம். இதுபோல தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலையும் இந்த உலகத்தில் சில நேரங்களில் நமக்கு சில தடுமாற்றங்கள் உண்டாகலாம். இங்கே பாருங்கள், அதே ஏசாயாவில் 51 அதிகாரம் 9 வசனம் சொல்லுகிறது, எழும்பு எழும்பு பலன்கொள், கர்த்தருடைய புயமே
முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களில் ஒரு மனுஷன் விழுந்து போகும்போது அவனுக்குள் பலன் குறைந்து விடுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ எழும்பு, நீ எழும்பு. முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறையிலும் நீ எழும்புனது போல, ஆரம்பத்தில் நீ எப்படி நின்றாயோ அதுபோல மறுபடியும் எழும்பு என்று சொல்லி விழுந்து போகிறவனை தூக்கி விடுகிற ஒரு தெய்வமாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை அதில் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, எழும்பு எழும்பு, கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடிக்கிற எருசலேமே எழுந்து நில், தத்தளிப்பு செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடித்தாயே. என்னவாம், தேவனுடைய சிட்சையை அனுபவிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தால் கூட இந்த எருசலேம், இந்த இஸ்ரேல் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த போது தேவனுடைய சிட்சை, தேவனுடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவை வாங்கி குடித்தது, தேவனுடைய கோபத்துக்கு ஆளானது, அப்படி விழுந்து போனது. அப்படி ஒருவேளை தேவனுடைய கோபத்திற்கு ஆளான மனுஷனானாலும் கூட பரவாயில்ல, நீ எழுந்திரு, உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே புஸ்தகத்தில் ஏசாயா தீர்க்க தரிசனம் 60 நீங்கள் படிச்சிங்கன்னா 1வது வசனம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது அப்படிங்கிறார். எதற்கு எழும்ப வேண்டுமா தெரியுமா? மறுபடியும் நீங்கள் பிரகாசிப்பதற்கு, மறுபடியும் ஒரு விளக்கை போல வெளிச்சம் அடைவதற்கு. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் விழுந்து போயிட்டேன், என் வாழ்க்கையில் தடுமாறிட்டேன், என் வாழ்க்கையில் திசை மாறி போயிட்டு, இன்றைக்கி நான் திரும்ப எழும்புவேனா, என் விளக்கு அணைந்து போயிட்டு மறுபடியும் எனக்கு வெளிச்சம் உண்டாகுமா, நான் கீழே விழுந்ததினாலே தூசியாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் விழுந்த இடத்துல திரும்பவும் கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன்மேலே உதித்ததுன்னு சொல்கிறார். இன்றைக்கி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆமேன், இந்த வருஷத்தின் இறுதிக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இவ்வளவு நாள் பலவிதமான காரியங்களில் நீங்கள் விழுந்து போயிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை மறுபடியும் எழுப்பி வருகிற புதிய வருஷத்தில் உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஆமேன், பிரகாசிக்கிறவர்களாக மாற்ற விரும்புகிறார். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தடுமாற்றத்தினாலேயோ கவனக்குறைவினாலேயோ திட்டமிட்டே சில நேரம் விழுந்து போனாலும் கூட, இயேசுவே, பாவம் என்று தெரிந்தும் அதில் விழுந்து போன பிள்ளைகளை மறுபடியும் கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக, வெளிச்சமாய் மாற்றுவீராக, தூசியை உதறுவதற்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து தூக்குவீராக என்று ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறதற்காய் நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.